ஹாய் ஆல், இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி. அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே 2 விதமான ஆயில் ஆட் பண்ணுவேன். அது உங்களுக்கு பழக்கமாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் மட்டுமே போட்டு கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் நம்ம வெந்தயம் போடணும். ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போதும், உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெந்தயம் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே. அது ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. நான் இங்கே 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் இதில் வடகம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வடகம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு முழு பூண்டு அதை தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல 3லேருந்து 4 வெங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடய வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், பல்லாரி வெங்காயம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம பச்சை மிளகா 3லேருந்து 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துக்கிறோம். நீங்கள் தக்காளி அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் குக்கிங் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். மண் சட்டியில் செய்கிறதுனால எப்பயுமே ஃப்ளேமை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்லாம் வச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு, தனி மிளகாத்தூளுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு திட்டம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணியை ஆட் பண்ணிட்டோன்னா அது நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதித்து வர்றது வரைக்கும் அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இது மண் சட்டிங்கிறதுனால நம்ம கை விடக்கூடாது, கை விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் மண் சட்டியில் எப்பயுமே மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மாங்காய் தான் ஆட் பண்ண போகிறோம். மீன் குழம்புல மாங்காய் ஆட் பண்ணினோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் மீன் குழம்புல ஒரு மாங்காவை சின்ன பீசஸாக வெட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி புளி கரைச்சி, ஒரு நல்லா நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பை ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் இதில் நம்ம சேர்த்துடுறோம். மாங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஃபிஷ்ஷு போடலனாலுமே இந்த குழம்பு இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு ஃபிஷ் குழம்பு டேஸ்ட் வந்துடும். ஆனால் நீங்கள் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. என்ன தான் அவங்க கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் கத்தி வச்சு அந்த செதில் ஏதாவது இருக்குதா, இல்லைன்னா அந்த பின்னாடி இருக்கிற வால் ரெக்கை அதெல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் அந்த மீனில் செதில் இருக்கும். அந்த செதில் இருந்துச்சுன்னா, சாப்பாட்டில் இருந்துச்சுன்னா அது இன்டைஜஷனில் கொண்டு போய் விடும். அதனால் மீனை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மீன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கவே கூடாது, ஏன்னா மீன் சட்டுன்னு வெந்துடும். கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். அதனால் அதுக்கு முன்னாடியே எவ்வளோ நேரம் உங்களுக்கு கொதிக்க வைக்கணும்னு தோணுதோ அந்த குழம்போட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நீங்கள் இந்த மீன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சோம்பையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது மீனை சேர்த்த பிறகு நீங்கள் இந்த குழம்புல சேர்த்திங்கன்னா
அது வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் தேங்காயும் சேர்க்கலாம். வெங்காயம், தேங்காய், சோம்பு இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா வெங்காயம், சோம்பு மட்டும் அரைச்சி ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஏன் நான் இங்கே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை அப்படின்னா, நான் வந்து 2 days 3 days கூட இந்த குழம்பு வச்சுப்பேன். அதனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. ஹாய் ஆல், இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி. அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க.